ராமாயண சபரி இரண்டாம் பகுதி. இங்கிருந்து புறப்படுவாய். இது ஒரே ஒரு குரல் அவளுள் இடைவிடாது ஒலித்து கொண்டிருந்தது. அதனால் அவர்கள் வாழ்ந்து வந்த அந்த வேடுவச்சேரி அவளுக்கு நெருப்பாக தகிக்க ஆரம்பித்தது. அன்றைய விடியல் அவளது தேடலுக்கான விடியலாக அமைந்தது. பெற்றோர்களும் மற்றவர்களும் சூரிய உதயத்திற்கு முன்பே அவரவர் தொழில் நிமித்தமாய் புறப்பட்டு விட்டனர். இனி அவர்கள் எவரும் அந்தி சாயும் நேரம் வரை திரும்ப மாட்டார்கள். இனி இந்த சேரி மாலை வரையிலும் குழந்தைகளுக்கானது. தன்னை மறந்து உறங்குகின்ற தனது இளம் சகோதரிகளையும் சகோதரர்களையும் அவள் கண்டாள். மனதளவில் ஒட்டாமலேயே இருந்து வந்ததால் பிரிகிறோமே என்ற வருத்தம் அவளுள் எழும்பவில்லை. அருகிலிருந்த தோட்டத்திற்கு சென்று தனது உடன்பிறப்புகளுக்காக நிரம்ப காய் கனிகளை சேகரித்து வந்தாள். கூடவே தேனையும் தினை மாவையும் எடுத்து வைத்தாள். அவ்வளவுதான். ஒரு கணத்தில் உதறி கொண்டு புறப்பட்டு விட்டாள். தன்னந்தனியாய் அந்த அடர்ந்த காட்டில் நடந்தாள். குலம் வேடுவ குலமாக இருந்ததால் அவளுள் எந்தவித அச்சமும் ஏற்படவில்லை. விதம் விதமான பட்சிகளையும் பறவைகளையும் மிருகங்களையும் கண்டுகொண்டே வெகு தூரம் நடந்து வந்து விட்டிருந்தாள். காலையிலிருந்து எதுவுமே உணவு உட்கொள்ளாத வயிறு உச்சி பொழுதை நெருங்கி இருந்தபடியால் அமர்க்களம் செய்தது. அருகில் காணப்பட்ட சுனையில் மெல்ல இறங்கி தனது பிஞ்சு கரங்களால் மொண்டு அருந்தினாள். 6-7 வாய் நீர் உள்ளே சென்றதும் வயிறு சமாதானமானது. மீண்டும் தனது பயணத்தை தொடர்ந்தாள். இப்பொழுது இல்லத்தை விட்டு தான் வெகு தூரம் வந்து விட்டிருப்பதை உணர்ந்தாள். சுற்றிலும் மலைகளாலேயே சூழப்பட்டிருந்த அந்த பிரதேசத்தில் ஜன நடமாட்டம் இருக்கிறதா என்பது அறிய முடியாதபடி இருந்தது. ஆயினும் அவள் அதற்கெல்லாம் கவலை கொள்ளவில்லை. அவளுக்கு வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். தனது மனது எதையோ தேடுகிறது. அது என்னவென்று புரியவில்லை. ஆனால் தான் அதை எப்படியேனும் அடைந்து விட வேண்டும். எல்லாவற்றையும் மொத்தமாக விட்டுவிட்டு இவ்வளவு தொலைவு தான் வந்ததற்கு தனக்கு அது நிச்சயம் கிடைக்கும் என்று அவள் நம்பினாள். ஆனால் அவளுக்கு தெய்வம் என்பதை குறித்தோ தெய்வ நாமத்தை குறித்தோ தெய்வ சக்தியை குறித்தோ இதுவரையில் எந்த அறிமுகமும் ஆகியிருக்கவில்லை. இலக்கு தெரியாத பயணம், எதுவும் அறியாத பருவம் இருந்தும் தன்னுள் இடைவிடாது ஒலித்த அந்த குரலுக்கு அடிபணிந்தே புறப்பட்டு விட்டிருந்தாள். தற்பொழுது மெல்ல அந்தி சாய்ந்து இருள் கவியத் தொடங்கி இருந்தது. அவளுக்கும் விடியலிலிருந்து நடந்து கொண்டிருப்பது அயர்வை தந்தது. மலைச்சாரலில் இருந்த 2 பெரிய பாறைகளிடையே அப்படியே சரிந்து விழுந்தவள் இத்தனை தினங்களாய் உறங்க விடாமல் செய்த அந்த குரல் இன்று எந்தவித உபத்திரவமும் செய்யாததால் தன்னை மறந்து கண்ணுறக்கம் கொள்ள ஆரம்பித்தாள். 2ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.